வச்சு ஒரு வடை செய்வோம். அப்புறம் கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிக்குவோம். இறாலையும் போட்டு சேர்த்தே அரைச்சிக்குவோம். அது வடைக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு கொஞ்சம், ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்னதாக ஒரு பூண்டு, இது 3ஐயும் போட்டு இடித்து அதில் சேர்த்துக்கலாம். நான் இறாலும் கடலப்பருப்பையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் போட்டு இடித்தோம்னா அதையும் இதோட போட்டு பிசைஞ்சுக்குவோம். 2 பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு இதோட பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான். கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட தட்டுறும் போது காமிக்கிறேன். இந்த வடை தட்டுறதுக்காக நான் உருண்டை உருட்டி வச்சுட்டேன். இதை வச்சு இப்போ தட்டி போட்டுப்போம். நான் எப்படி தட்டுறேன்னு பாருங்கள். இப்படி வச்சு கையில் அழுத்திட்டு, இந்த இறால் ஏற்கனவே நம்ம அதில் போட்டு அரைச்சிருக்கோம். அதில் பசன்னு இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் அதிலே போட்டு அரைக்கிறது. இறாலை இப்படி வச்சுக்கலாம். இதுமாரி வச்சு நம்ம தட்டி போட்டுக்கலாம். இதெல்லாம் இது மாதிரி வச்சு தட்டி போட்டுக்குவோம். எல்லாமே தட்டி போட்டேன். நல்லா வெங்காயம் எந்த பிறகு எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட காணும். இந்த வடையெல்லாம் சுற்றி எடுத்தாச்சு. வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.